ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் டெட் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்காக இங்கிலீஷ் பாடத்திலிருந்து ஒரு சின்ன பார்ட், ஒரு ஒன் வேர்ட் ஆன்சரை நம்ம மார்க்கை அப்படியே வாங்கிடணும். இந்த பார்ட்டில் ட்ரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நம்ம ஒரு மார்க்கை கண்டிப்பாக வாங்கிடணும். அப்போ நமக்கு இந்த ரெண்டையுமே பற்றி என்னன்னு தெரியணும். ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா என்னன்னு தெரியணும், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா என்னன்னு தெரியணும். இதில் நமக்கு எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, நமக்கு 4 ஆப்ஷன் இருக்கும், அது நமக்கு தெரியும் இல்லையா. அதில் இன்ட்ரான்சிட்டிவ் வரக்கூடிய சென்டென்ஸ் எது அப்படின்னு கேட்கலாம், அல்லது ட்ரான்சிட்டிவ் வேர்பு வரக்கூடிய சென்டென்ஸ் எது அப்படின்னு நமக்கு கேட்கலாம். 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம், அதில் எதை கேட்டிருக்காங்களோ நம்ம அதை எழுதிடலாம். அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இதை பற்றிய டெஃபனிஷன் தெரிஞ்சிருக்கணும், இதில் ஃபாலோ ஆகக்கூடிய ஒரே ஒரு ரூலை பற்றியும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வாங்க இப்போ இந்த ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா என்ன, இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா என்னன்னு பார்க்கலாம். A transitive verb is a verb that needs an object to complete its meaning. A transitive verbனா என்ன, ஒரு சென்டென்ஸு கட்டாயமாக ஆப்ஜெக்டை கொண்டிருக்கும். ஆப்ஜெக்டை கொண்டிருந்தது அப்படின்னா அது கட்டாயமாக டிரான்சிட்டிவ் வேர்ப். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னா என்ன? An intransitive verb is a verb that does not need an object to complete its meaning. இங்கே ஆப்ஜெக்ட் வராது, இந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்டே வராது. சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், அட்வெர்ப் இருக்கும், ஆனால் ஆப்ஜெக்ட் இருக்காது. இல்லை அப்படின்னா அது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். சரிங்களா? இதுக்கு ஒரே ஒரு ரூல் தான். மற்ற கிராமர் ஏரியாக்கெல்லாம் நிறையா ரூல்ஸ் இருக்கும், இதுக்கு மட்டும் ஒரே ஒரு ரூல் தான். அதாவது இட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் வாட் ஆர் whom, எதை யாரை அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக அமையும். அதுதான் இந்த டிரான்சிட்டிவ் வேர்ப். அங்கே வரல அப்படின்னா அது இன்ட்ரான்சிட்டிவ். அவ்வளோதான் வித்தியாசம், ஒன்று தான். வாட் அல்லது whom, இந்த ரெண்டுக்கும் ஆன்சராக வரணும். இந்த உங்களுக்கு நான் இதில் ஒரு 20 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன், அதை பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். ஹீ ரன்ஸ் அ கம்பெனி. இப்போ ஹீ ரன்ஸ் அப்படின்னு முடிச்சிட்டா அது இன்ட்ரான்சிட்டிவ். ஹீ ரன்ஸ் அ கம்பெனி, அவர் ஒரு கம்பெனியை நடத்துகிறார். எதை நடத்துகிறார் அது கேள்வி, அவர் கம்பெனியை நடத்துகிறார் பதில். அப்போ இந்த எதைன்னு கேட்குறதுக்கு பதிலாக வருது பார்த்திங்களா, இதுதான் ஆப்ஜெக்ட். அதனால் இது டிரான்சிட்டிவ் சென்டென்ஸ். இங்கே பாருங்கள், ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட் அப்படி தான் கொடுத்துருக்குறோம். இந்த ஃபாஸ்ட் அப்படிங்கிறது இந்த ரன்னை பற்றி, ரன்ஸ் அப்படிங்கிற வேர்பை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு, அட்வெர்ப். சரிங்களா? இப்போ இதில் ஃபாஸ்ட்டுங்கிறது ஆப்ஜெக்ட் கிடையாது, அதனால் இந்த சென்டென்ஸ் இன்ட்ரான்சிட்டிவ் சென்டென்ஸ். அதே போல் பாருங்கள், ஷி ஈட்ஸ், அவள் சாப்பிடுகிறாள். எதை சாப்பிடுகிறாள்னு வரவே இல்லை, சாப்பிடுகிறாள் மட்டும்தான் கொடுத்துருக்கு. எப்படி சாப்பிடுகிறாள்னும் கேட்கல. சரிங்களா? இங்கே எப்படி ஓடுகிறான் அப்படின்ற கேள்வி இருக்குது. எப்படியெல்லாம் வரவே கூடாது. எதை யாரை, இந்த 2 கேள்விக்கு மட்டும்தான் விடையாக அமையும், அதுதான் ஆப்ஜெக்ட். இங்கே ஷீ ஈட்ஸும் கொடுத்துருக்குறோம், இன்ட்ரான்சிட்டிவ் சென்டென்ஸ். இங்கே என்ன எழுதியிருக்கிறோம், ஷீ ஈட்ஸ் அண்ட் ஆப்பிள். இங்கே ஆப்ஜெக்ட் வந்துருச்சா, அப்போ இது டிரான்சிட்டிவ் சென்டென்ஸ். இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு நான் 22, 23 சென்டென்ஸ் எழுதியிருக்கிறேன். இது எல்லாமே நான் பிங்க் கலரில் இந்த ஆப்ஜெக்டை உங்களுக்கு நோட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். அதனால் இது எல்லாமே பிங்க் கலரில் எழுதியிருக்கிறது எல்லாம் டிரான்சிட்டிவ் சென்டென்ஸ். பார்த்துக்கோங்க, டிரான்சிட்டிவ் வேர்ப் வரக்கூடிய சென்டென்ஸ். ஹீ ரோட் அ லெட்டர், அவர் எதை எழுதுகிறார், லெட்டரை எழுதுகிறார். ஐ பாட் அ பென், நான் எதை வாங்கினேன், பேனாவை வாங்கினேன். ஷி ஓப்பன்டு த விண்டோ, அவள் எதை திறந்தாள், விண்டோவை திறந்தாள்.
He kicked the ball. அவன் எதை உதைத்தான்? பந்தை உதைத்தான். அப்போ எதை 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 அப்படி வரிசையாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்து யாரை அந்த மாதிரி வரும். அது ரெண்டும் தான் நமக்கு ட்ரான்சிட்டிவ் வேர்பு. இப்படியே வாசிக்கிறேன் பாருங்கள், கீழே வரைக்கும் எல்லாத்துலேயும் ஆப்ஜெக்ட் வருதா இல்லையான்னு பாருங்கள். She is reading a book. They built a house. I read a newspaper. We watched a movie. She cleaned the room. He drew a picture. I opened the door. She drank milk. I completed my homework. She wrote a story. They played football. He drove the car. She broke the glass. She sang a song. It jumped over the wall. We met our friends. My mother cooked food. இது எல்லாத்துலேயும் ஒரு ஆப்ஜெக்ட்டு வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ இது வந்து ட்ரான்சிட்டிவ் சென்டென்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வாங்க இப்போ இன்ட்ரான்சிட்டிவ் சென்டென்ஸு பார்க்கலாம். இதில் ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட் நான் முதல்ல சொல்லிட்டேன். அதே போல் ஷி ஈட்ஸ், இங்கெல்லாம் ஆப்ஜெக்டே வரல. ஷீ சிங்ஸ் வெல். இந்த வெல் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டு கிடையாது, சரிங்களா? சிங்ஸ், அவள் பாடினாள், பாடிய விதத்தை அவள் நல்லா பாடினா, அப்படி தான் நம்ம வந்து சொல்கிறோம். அதனால் இது ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. இது ஆப்ஜெக்ட் இல்லை. ஷீ சிங்ஸ் வெல். அவள் எப்படி பாடினாள்னு கேட்டால் தான் இது நல்லா பாடினான்னு சொல்லலாம். இப்போ இந்த எப்படின்ற கேள்விக்கே வர வேலையே கிடையாது. ஹவு அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் இங்கே வராது. என்ன கேள்வி வரணும்? வாட் அல்லது ஹூம் தான் வரணும். அதனால் இது வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். த டாக் barked. They laughed loudly. The child slept. Birds fly in the sky. The baby cries. She sleeps well. The sun rises in the east. She arrived late. They went home. The child fell down. The leaves fell. The sun set. She smiled sweetly. The birds chirped loudly. The bell rang. She danced beautifully. The birds flew away. The sun shines brightly. They arrived early. She reads every day. இது எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு ஆப்ஜெக்டே கொடுக்கலை. ஸோ இது வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஓகேங்களா? இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்தா அதை ட்ரான்சிட்டிவ் அல்லது இன்ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு உங்களுக்கு இப்போ பிரிக்க நல்லா புரிஞ்சிருப்பீங்க. அடுத்து ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.